நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் இதனுடைய மருத்துவ குணங்கள். யாரெல்லாம் இதை ரெகுலரா எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனைக்கு இதை ரெகுலரா எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு கண்டிப்பா உங்களுக்கு வரவே செய்யாது. 2 நாட்கள் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா உங்களுக்கு மலம் வெளியேற ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கும் இதை அப்படியே போடலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரோடையே இதை நம்ம குடிக்கலாம். ஒரு 200 ml. இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்தான் இதனுடைய மருத்துவ குணங்கள். யாரெல்லாம் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனைக்கு இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுதாங்க ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிற உலர் திராட்சை. நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஷாப்புக்கெலாம் போனீங்கன்னா இது அதிகமாகவே கிடைக்கும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னும் போதும் இந்த உலர் திராட்சை நெய்யில் வறுத்து போடும்போது அதோட டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த உலர் திராட்சையே இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன, ஸோ நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளுக்காக உடல் நலின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சையில் அதிகமான அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இது சரி செய்யறதுக்கு பயன்படுதுங்க. ஸோ தொடர்ந்து பல பதிவுகளை சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் பெஸ்ட்டாக ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய உலர் திராட்சை. ஒரு சிலர் இதை பார்த்தாலே இல்லைங்க இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் தினம்தோறும் உலர் திராட்சையை நம்ம பயன்படுத்தும் போது டெய்லி ஒரு 10 சாப்பிட்டுட்டு வாங்களேன், உங்கள் உடலில் அதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர், ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தினம்தோறும் ஒரு 10 உலர் திராட்சையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சையை மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த உலர் திராட்சையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறேன், 3 நாளைக்கு ஒரு முறை தான் எனக்கு மலம் வெளியேறுது. அதுவும் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு மலம் போகலை 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலர் திராட்சையை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்க, மலச்சிக்கலுக்கு இந்த உலர் திராட்சை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நைட்டு இரவு நேரத்தில் ஒரு 10 to 15 உலர் திராட்சைகளை தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes இதை பாயில் பண்ணிவிட்டு அது கைகளாலேயே பிசைஞ்சு அந்த தண்ணீரோடைய சேர்த்து குடிச்சிடலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த உலர் திராட்சையை நல்லா வேக வைத்து அதை குடிச்சிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு கண்டிப்பாக உங்களுக்கு வரவே செய்யாது. 2 நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு மலம் வெளியேற ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கும் இதை அப்படியே போடலாம். ஸோ குழந்தைகளுக்கும் இந்த வெந்நீரில் போட்டது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளர் அளவுக்கோ குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ 2 வயது குழந்தைகள்லேருந்து இதை நம்ம கொடுத்துட்டு வரலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக குடிக்கும்பொழுது உங்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே நமக்கு வெளியேறும், மலச்சிக்கல் இருக்காது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நைட்டே தண்ணீரில் ஊற வச்சு எடுத்துடணும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணீரில் நல்லா இது கொதிக்க வச்சுட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த திராட்சையோட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி இதை ஜூஸ் மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு குடிக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரோடையே இதை நம்ம குடிக்கலாம். ஒரு 200 ml. இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி உலர் திராட்சையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம பயன்படுத்தணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உலர் திராட்சை வீட்டிலே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு திராட்சை இருக்குது இல்லைங்களா, ஸோ நல்ல க்ரீன் இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய திராட்சையை வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ண நல்ல ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சையை எடுத்து ஸ்டீமில் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். ஒரு கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த திராட்சைகளை எல்லாமே வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 to 8 minutes இருந்தாலே போதும், நல்லா வெந்து வருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈரப்பதம் இல்லாமல் கீழே நல்லா ஒரு திக்கான ஒரு கிளாத் வச்சு அதுக்கு மேலே இந்த திராட்சைகளை அப்படியே பரவலாக காய போட்டுருங்க. ஸோ சூரிய வெளி பட இது என்ன ஆகும்னா அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 3 days தான். ஒரு 3 நாட்களில் இது நல்லா உலர்ந்து உங்களுக்கு சுருங்கி போய் நமக்கு உலர் திராட்சை கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி பயன்படுத்தலாம். ஸோ சமையலுக்கு பயன்படுத்தலாம், நீங்கள் ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாலும் உணவுகளை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு இதை எடுத்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி உடல் எடை குறையறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உலர் திராட்சையை சீரகத்தோடு சேர்த்து நல்லா வெந்நீர் விட்டு அரைச்சி இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது. ஸோ ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கணும்னா இந்த உலர் திராட்சையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த உலர் திராட்சை என்ன பண்ணலாம், ஒரு 10 உலர் திராட்சை, அதே மாதிரி டேட்ஸ், ஒரு 2 பேரீச்சம்பழம். ஸோ நைட்டே இதை தண்ணீரில் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வச்சுட்டு காலையில் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இதனோட கொஞ்சம் பால் சேர்த்து குடிக்கலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் இந்த உலர் திராட்சையும் இந்த டேட்ஸும் கலந்தது நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சரியாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு செரிமான பிரச்சனைங்க ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது, செரிமானம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதனோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்படின்னா உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலர் திராட்சையோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுதும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு எரிச்சல், செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த உலர் திராட்சை அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளுக்குமே பசியை தூண்டக்கூடியது அப்படின்னே சொல்லாங்க. இப்போ குழந்தைகளுக்கு பசியை தூண்டுவதற்கு இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ குழந்தைகளுக்கு பசியை தூண்டுறதுக்கு எப்படின்னா இதே மாதிரி வெந்நீரில் கலந்து நம்ம கொடுக்கலாம், மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதனோட கொஞ்சம் டேட்ஸ், பேரிச்சம்பழத்தை சேர்த்து பால் விட்டு நல்லா அரைச்சி இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்களேன். ஸோ குழந்தைகள் வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பாதாம், இரவிலே ஒரு 5-6 பாதாம் ஊற வச்சுருங்க. இதனோட ஒரு 2 வால்நட்ஸ், கேஷ்யூஸ், முந்திரி ஒரு 5-6 முந்திரி தண்ணீரில் ஊற வச்சுருங்க. காலையில் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அதே மாதிரி இதனோடையும் ஊற வைத்த உலர் திராட்சையும் நல்லா அரைச்சிக்கணும். இதனோட பால் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ பால் சேர்த்து இதையே ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம். ஸோ வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எங்கே தான் போகுதுன்னே தெரியலையே, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த உலர் திராட்சையை மில்கில் பாலோடு சேர்த்து இப்படி பயன்படுத்தி பாருங்கள். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.